ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி கிரேவிக்கு நாட்டுக்கோழி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தயிரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 1/2 hour நல்லா சிக்கன் வந்து ஊறட்டும். ஊறிட்டு பண்ணும்போது சிக்கன் ரொம்பவும் சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருங்க. கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 6 பல் பூண்டு தோல் உரித்து போட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அம்மியில் அரைச்சா மாதிரி குறைண்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குறைண்டு அரைச்சிக்கோங்க. அப்போ நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கிராமத்து ஸ்டைலில் கோழி குழம்பு பண்ணுறதுனால நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் கிராமத்து மாடலில் பண்ண போகிறேன். மண்சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 கிராம்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன துண்டு பட்டையும் போட்டுக்கலாம். 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஜீரகம், சோம்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வதக்கி நம்ம பண்ணும்போது நல்லா கமகமண்டு வாசனையாக இருக்கும். இடித்து போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அம்மி இருந்ததுன்னா நீங்கள் அம்மியில் கூட இடித்து போட்டு பண்ணலாம். இப்போ யாருக்கிட்டே அம்மி இருக்கிறதில்ல, அதனால் மிக்சிலே நீங்கள் இந்த மாதிரி குறைண்டு அரைச்சி போட்டுக்கலாம். அடுத்து வந்து 2 ஃப்ரெஷ்ஷாக 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயமும் பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போடுறதும் கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. 2 பழுத்த தக்காளியாக போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா பேஸ்ட்டு சாஃப்டாகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போனதும் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன், தயிர், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1/2 மணி நேரம் தயிரில் ஊற வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்க சொன்னது. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு போடும்போது நல்லா சிக்கன் சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இந்த எண்ணெயிலேயே சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க. உடனே தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். அது வரைக்கும் நல்லா சுருள சிக்கனை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா விழுத போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் இன்னமும் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஊற்றிப்பேன். இப்போ நீங்கள் வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது நாட்டுக்கோழின்றதுனால நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும். பிராய்லர் கோழியாக இருந்ததுன்னா தண்ணி ரொம்ப தேவைப்படாது. வேக்காடும் அதிகமாக வேண்டாம். நாட்டுக்கோழிக்காக நிறைய வேக்காடு கொஞ்சம் கொடுக்கணும். அதனால் நல்லா கொஞ்சம் ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகுது நல்லா வெந்தால் தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா சிக்கன் வந்து வேக விட்டுருங்க. இப்போ 25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக சிக்கன் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து இருக்குது. இதே போல் நான் சொன்ன மாதிரி நீங்களும் கொரண்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப கிராமத்து ஸ்டைல் டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த நாட்டுக்கோழி குழம்பு சாதத்துக்கு சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.